أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட நம்மளை நெருங்க வைக்கக்கூடிய சில பண்பை பற்றியும், எந்த பண்பெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் அது அல்லாஹ்க்கு நம்ம மேலே வெறுப்பை ஏற்படுத்தும், நம்ம இறைவனை விட்டு தூரமாக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா மும்தஹினாவுடைய 8வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கின்றான். அப்போது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, நீதியோடு இருக்கிறத அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பண்பை பற்றி சொன்ன உடனே நமக்கு தோணும், இது அரசர்களுடைய பண்பு, இல்லை தலைவர்களுடைய பண்பு, பதவியில் இருக்கவங்களுடைய பண்பு, சராசரியாக வாழ்கிற நமக்கும் இந்த நீதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹுடைய நேசத்திற்குரிய அடியார்களாக நம்ம வாழணும் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம நீதியாளராக இருக்கணும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில், இல்லை நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நமக்கு வேண்டப்பட்டவங்க இவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க அப்படின்றது இல்லாமல், யார் பக்கம் நியாயம் இருக்கோ, யார் பக்கம் கரெக்டான உண்மை இருக்கோ அப்படி நீதியோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். இன்னும் இந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அன்-நிஸாவுடைய 58வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் நீதியோட மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிங்க, இது அல்லாஹுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போது நீதியோடு நடங்க அப்படிங்கிறது யாருடைய உபதேசம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவர்களின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த நியாயமான தீர்ப்புனா என்ன? நியாயமான தீர்ப்பு அப்படின்னா, நமக்கு வேண்டப்பட்டவர் தவறே செஞ்சிருந்தாலும் இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டணும். ஆனால் நம்ம எப்படி சுட்டி காட்டுவோம்? நமக்கு வேண்டப்பட்ட ஒரு மனிதர் தவறு செஞ்சிருந்தார் அப்படின்னா அதை எப்படி வெளியில் தெரியாமல் சரி பண்ணி அந்த நீதியை அவர் பக்கம் உள்ள மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான். முஹ்மின்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு 2 பேருக்கு உங்களுக்குள்ள மனக்கசப்பு இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் உங்களுடைய மனக்கசப்புகளை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுக்காக சரியான முறையில் நீதியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அதே போல் செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இது மாதிரி தான் நீதியோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் குறைஷி குலத்தை சேர்ந்த அல் மக்சூமி அப்படிங்கிற குலத்தில் ஒரு பெண் திருடிடுறாங்க. அப்போ இது தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி போனால் அதுக்கான தண்டனை நிறைவேற்றப்படும் இல்லையா, கை வெட்டப்படும். அப்போ இது தங்களுடைய குலத்துக்கு ஒரு இலக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற யோசனையில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க இந்த பெண்மணிக்காக பரிந்துரை செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையான ஆளாக நடந்துக்கிட்டாங்க. என்னுடைய குலம், அதில் உள்ள மக்கள், அவங்களுக்கு எப்படி நான் தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எந்த இடமாக இருந்தாலும் தீர்ப்பு கொடுக்கும்போது என்னுடைய இறைவன் என்னை கண்காணிச்சிட்ருக்கான், நான் நீதியாக தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம நடந்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்மளுடைய ரப்பே எப்படிப்பட்ட ஒரு ரப் அப்படின்னா, நீதியாளனான ஒரு ரப். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நீதி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த பூமியில் ஒரு கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆடை முட்டிருக்குமா, அதுக்கு பகரமாக அல்லாஹ் நாளை மறுமையில் 2 ஆடுகளையும் உயிர்ப்பித்து கொண்டு அந்த கொம்பு இல்லாத ஆடை அல்லாஹ் இப்போ கொம்பை கொடுத்து முட்டை விடுவானாம். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனிதனுடைய விஷயத்தில் அல்லாஹ் நீதமாக நடந்துக்கிறான்.
இப்படிப்பட்ட நீதியாளனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய சுய தேவைக்காகவும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்காகவும் நம்மளுடைய புகழுக்காகவும் நீதி தவறி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை சுத்தமாக நேசிக்க மாட்டான் அப்படிங்கிறத இந்த நினைவூட்டலின் மூலமாக நம்ம தெரிஞ்சிருப்போம். யா அல்லாஹ், எங்களை பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் எங்கள் மீது பிறர் ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் நாங்கள் பிறரிடம் நீதி தவறி நடப்பதை விட்டும் எங்கள் மீது நீதி தவறப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.